கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 20 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ரூபஸ்ரீ அவங்க பாட்டி 2 பேர்த்துக்கிட்டேயும் அந்த சிதம்பரத்துக்கிட்ட விட்ட சவாலில் ஜெயிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வெளியே கார்த்திக் கிளம்பி வராங்க. அப்போ சிதம்பரம் கால் பண்ணுறாங்க. என்னப்பா நீ தேடி கண்டுபிடிச்ச பல்லவி வச்சு ஒரு துண்டு பல்லவி கூட ரெக்கார்ட் பண்ணல போல இருக்கு. இப்போ ஒத்துக்கிறியா? நீ தோத்துட்ட நான் ஜெயிச்சிட்டேங்கிறது ஒத்துக்கிறியா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சிதம்பரமும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கார்த்தியை ரொம்ப கிண்டலாம் யார் அடித்தாரோன்னு பாட்டு பாடி நான் தான் அடித்தேன் பொடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் பேசிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திகிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாரும், இப்போ நீ என்னப்பா பண்ண போகிற? ஆல்பம் வேற கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணணும், நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும், நான் திரும்பவும் பல்லவிக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிவிட்டு திரும்ப பல்லவிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு தீபா கேட்கவும், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கண்டிப்பாக ஸ்டுடியோவில் வந்து பாடி கொடுக்கணுங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், கண்டிப்பாக சார் அப்படின்னு பல்லவியாக இருக்கிற தீபா சொல்லிடுறாங்க. தீபாவும் சொன்ன மாதிரியே வந்து ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துல வந்து பாடி கொடுக்குறாங்க. வெளியே கார்த்தி ராஜா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாங்கும் சூப்பராக கம்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திக்கு தெரிஞ்ச தீபாவா வந்து பாடுறாங்களா இல்லை பல்லவியாக வந்து பாடுறாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.